வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதிக புரோட்டீன் சத்து உள்ள தோசை தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு தோசை சூப்பராக மொறுமொறுன்னு வந்திருக்கு பாருங்கள். அந்த தோசை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கப்பில் ரேஷனில் கொடுத்த புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். நம்ம எந்த கப்பில் அளக்குறோமோ அதே கப்பை நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். நான் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்திருக்கேன். அதே கப்பில் நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம எப்போவுமே நார்மலாக இட்லி தோசைக்கு பயன்படுத்துகிற உளுந்து தான் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு மெஷர்மெண்ட்டு. இதே மாதிரி நீங்கள் இந்த அளவில் போட்டு பாருங்கள், தோசை சூப்பராக வரும். இதுதான் நான் சேர்த்துக்கிற ஒரு அளவு. பாருங்கள், அந்த எல்லாத்தையும் ஒரு 3 தடவை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க. மூடி போட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும். நல்லாவே பருப்பு அரிசி எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கும். ஊறி வந்ததை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். பார்த்தா தெரியுது உங்களுக்கு, நல்லாவே ஊறி இருக்கும். அதை ஒரு நம்ம மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கிறோம். மாற்றிட்டு எப்போவுமே நம்ம பருப்பு ஐட்டங்கள் பயிர் ஐட்டங்கள் நம்ம செய்கிறப்ப கொஞ்சம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோன்னா வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு இல்லாமல் இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி ஒரு துண்டு அளவுக்கு நம்ம இஞ்சி கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்ல மையை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொருகரப்பாக இருக்க வேணாம். ஏன்னா தோசை கல்லில் நம்ம தோசை சுடுறப்ப சரியாக வராது. அதனால் நீங்கள் நல்லாவே மையை நீங்கள் அரைச்சிட்டு வந்துடலாம். நைஸாக அரைச்சிட்டு வந்து அதை நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். நான் இன்றைக்கி 2 தடவை அந்த மிக்ஸி ஜாரை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம், மாவு அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு உப்பு போட்டு கலக்கி ஒரு 3 மணி நேரம் நீங்கள் புளிக்க வச்சிங்கன்னா போதும். நல்லாவே புளிச்சு வந்துடும். நல்லா ஒரு மாவு வந்து பார்த்திங்கன்னா பொங்கி சூப்பராக நம்ம தோசை சுடுற அளவுக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு பதமாக இருந்தால் போதும். நல்லா தோசை சூப்பராக சுடுற அளவுக்கு ரெடி ஆயிரும். மூடி போட்டு நீங்கள் ஒரு 3 மணி நேரம் அதை நீங்கள் டிஸ்டர்பே பண்ண வேணாம். நல்லா மாவு பொங்கி வரட்டும். சூப்பராக நம்ம தோசை சுடுறதுக்கு ரெடி ஆயிரும். தோசைக்கல்லை நல்லா அடுப்பில் காய வச்சு எடுத்துக்கோங்க. எப்போவுமே தோசை சுடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி தெளிச்சிருங்க. அப்போ தான் தோசை நல்லாவே வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு கல் சூடாக இருக்குன்னு. அதில் நம்ம ஒரு கரண்டி மாவு எடுத்துகிட்டு நல்லா சூப்பராக நீங்கள் எப்போவும் தோசை போடுற மாதிரி சூப்பராக தேய்ச்சி எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு புரோட்டீன் தோசை ரெடி ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தோசை நல்லா நம்ம ஊற்றி எடுத்தாச்சு. அதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆயிலை ஊற்றிட்டு நீங்கள் பரட்டி போட்டு தோசை எடுத்திங்கன்னா சூப்பரான நமக்கு ஒரு புரோட்டீன் தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நீங்கள் ஒரு கடலை சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு அது மட்டும்தான் காம்போ நல்லா இருக்கும். அது நான் இன்றைக்கி இன்னொரு தடவை நான் கடலை சட்னியோட வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். பாருங்கள், சூப்பராக மொறுமொறுன்னு தோசை ரெடி ஆயிடுச்சு. கடலை சட்னியோடு சாப்பிட்டு பாருங்கள். அதிக புரோட்டீன் சத்துள்ள இந்த தோசை சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக நம்ம தோசை சாப்பிட்றதுக்கு பதிலாக இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் ஏ நைஸ் டே.